சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. சர்க்கார் பேனரை மட்டும் கிழிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அதிமுக தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு தாவேகா பக்கம் பயங்கரமான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினீங்க அப்படிங்கிற வார்த்தையும், வாடகை வாய்கள் யூடியூப் சில சேனல்கள் 2 சீட்டு பிடிப்பாரா 1 சீட்டு பிடிப்பாரா 5% பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அவரை குறைத்து மதிப்பீட்டு செய்ததும், எதிர்கட்சிகள் இவரெல்லாம் பொருட்டே கிடையாது, தாவேகா ஒரு கட்சியே கிடையாதுன்னு சொன்னதும், இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறி நிற்கிறது. இதுதான் மக்களுக்கான தீர்ப்பு. டெண்டர் யார் எடுக்கிறாங்க, எந்த நிறுவனம் எடுக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. யார் குறைந்த விலையில் டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டெண்டர் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எந்த விதமான ஊழலும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய தலைவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நாங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் என் ஆனந்த் அவர்களுடைய அந்த ஸ்பீச் முழுக்க சட்டமன்றத்தில் இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் திடீர் சிரிப்பலைகளையும் ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம். இது இன்றைய சட்டமன்றத்தினுடைய 2வது பார்ட். தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தென்னிந்திய முதலமைச்சர்களுடைய மாநாடு, ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த கூட்டத்துக்கு தலைவர் அமித்ஷா அவர்களும் துணைத் தலைவராக விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கான மீட்டிங், அதை பற்றியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அரசியல் சதுரங்கத்தில் வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சும்மா ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்து வச்சிருக்கக்கூடாது, அதை வச்சு 3 மாசத்துல எது நடந்தாலும் தாவேகா நிர்வாகினை பரப்ப வேண்டியது. இந்த வார்த்தையும் சொன்னது என் ஆனந்த் அவர்கள் தான். நீர்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி என் ஆனந்த் அவர்களுடைய ஸ்பீச் தான் இன்னைக்கு முழுக்க இருந்தது. அதில் குறிப்பாக அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எதிர்கட்சி சார்ந்தவங்க கேட்குறாங்க, ப்ரெஸ்ஸை பார்த்தா நீங்கள் ஓடுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என் ஆனந்த் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓடுறேன், இல்லை ஸ்பீடாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நட்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 4-5 சேனலை வச்சுக்கிட்டு சும்மா அன்னைமார்கள், அதான் அன்னைமார்கள் சொல்கிறாங்க, இந்த அன்னைமார்கள் கேட்கக்கூடிய கேள்வியை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வராங்க. அதனால் மக்கள் ஏதாவது திசை திருப்பப்படுவார்களா அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்ன செய்யறதில்லை, என்டர்டெயின் பண்ணுறதில்லை. அதனால தான் நாங்கள் யாருக்கும் பேட்டி கொடுக்காமல் அப்படியே வந்துடுறோம். எங்களுடைய ஒட்டுமொத்தமான திட்டமும் செயல்படுத்துவது, அதை எப்படி சாதித்து காண்பிப்பது அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குமே தவிர அதை ப்ரெஸ்ஸில் சொல்கிறது, அதை வச்சு விளம்பரத்தை தேடுவது அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஓவராலாக விஜய் அவர்களுடைய ஃபார்முலாவை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் மீது எதிர்க்கட்சியும் அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னப்பா, பேச மாட்டுக்காரு, வாயை திறக்க மாட்டுக்கார் அப்படின்னு சொல்லி. சார், அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறாரு, பேச வேண்டாத நேரத்தில் அப்படியே இருக்கார், அமைதியாக இருக்கார். அவருக்கு பதிலாக அவங்களுடைய சகாக்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறத எதிர்க்கட்சியால் புரிந்து கொள்ளவே முடியலை. ஒரு மனுஷன் பேசாமையே வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 5-6 பொதுக்கூட்டம் தான் போட்டாங்க, அதுவும் பரப்புரை மட்டும்தான் போனாங்க. பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது கூட பெருசாக செய்யலை. இந்த 7-8 பரப்புரை செய்ததுக்கே அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷாக்ல இருந்தே எதிர்க்கட்சிகள் இன்னும் மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவராலாக பலவிதமான சேனல்ஸ், முக்கியமான அரசு இயந்திரம் எல்லாமே விஜய் அவர்களுக்கும் தாவேகாக்கு எதிராகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாக்கள் முழுவதுமாக ஐடி விங்கினுடைய காலகட்டமாக இருந்துச்சு. யார் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்கள் முத்திரை குத்தப்பட்டார்கள். அவர்களை வேட்டையாடுவதற்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சட்டமன்றம் 100வது தினத்தையும் தாண்டி அவங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிவிப்புகள் எல்லாமே சும்மா வேற லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மக்களுடைய கருத்துக்களுடன் இன்றைய சட்டமன்றம் இனிதே முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். சட்டமன்றத்தில் புகழ்ச்சி செய்யாதீங்கப்பா, புகழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் சொல்ல, எனக்கே விஜய் அவர்கள் தான் எழுதி கொடுத்தாரு, புகழ்ச்சிலாம் வேண்டாம், என்ன தீர்மானம் வேணுமோ, என்ன மாதிரியான மானிய கோரிக்கை இருக்கோ, இல்லாட்டி அதை பற்றியான விவாதங்கள் இருக்கோ அதை மட்டும் வாசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதாக சபாநாயகரே சொல்றார். உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட முதலமைச்சர் அவர் தான் இப்போ எழுதி அனுப்பினார். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிகள் என்கின்ற அந்த ஆலோசனை கூட
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனாலுமே அண்ணே சரத் அவர்கள் ஒரு 10 பொன்மொழி போட்டிருந்தாரு பாருங்க. அப்பா என்னெல்லாம் பேசுகிறாருங்கிறீங்க, இப்படிலாமா புகழ்ந்து தள்ளுவாங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ நல்ல பாடலாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாடலாம் பாடினாங்க. ஒரு கார் கொடுத்ததுக்கே இப்படியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். கார் கொடுத்துட்டாங்க எம்எல்ஏக்களுக்கு. கிட்டத்தட்ட எம்எல்ஏக்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் மட்டுமே, அதாவது எல்லா மானியப்படியும் சேர்த்து 1,80,000 ரூபாயாக இருக்கிறது. தோராயமாக அவங்களுடைய வருமானம், அதாவது அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது 30,000, அதன் பிறகு ஒரு 10,000 படி, அதன் பிறகு ஒரு 7,500 ரூபாய் தொலைபேசிகளுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய படி. இப்போ காருக்கு 75,000 ரூபாய், தனிநபர் அவங்களுடைய செயலாளராக வைத்துக் கொள்வதற்கு ஒரு 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு 1,80,000 ரூபாய் நம்ம வரி பணம் யாருக்கு இப்போது வருமானமாக சேலரியாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்எல்ஏக்களுக்கு போகிறது. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே சார், அதுவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 140, 240 கோடி கிட்ட போகுதே. அது இருந்தால் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பற்றியான ஆதங்கத்தையும் தெளிவுபடுத்தி வருகிறார்கள். கார் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கார் கொடுத்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பதிலாக பெட்ரோல் அந்த ஒரு மானியம் மட்டும் கொடுத்தால் போதுமாக இருந்ததே அப்படின்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுவாக வந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களாகிய நாம் யோசிக்கும் போதே அப்படிதானே இருக்கும். அவங்க சொந்தக்காரு தொகுதியில் ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொந்தக்காரில் வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீதியில் அங்கே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார் இல்லைனா கூட பரவாயில்லை, அவங்கக்கிட்ட கார் இருக்குது. அப்படி இருந்தும் அரசாங்கம் சார்பாக ஒரு கார் அது எல்லாருக்குமே வாங்கணும். இப்போ 236 பேருக்கு அவங்க என்ன செய்யணும், கார் வாங்கணும். அந்த கார் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் அடித்து கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு செலவு தானே அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் நிலவுகிறது. தொகுதி மக்களை ஸ்பீடாக பார்த்துடலாம், தொகுதி மக்களுடன் சீக்கிரமாக உரையாடலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம், இதற்கு கார் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய நபர்கள் அந்த கார்லேயே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட, இதில் இன்றைக்கி தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் நான் ஆட்டோவில் தான் வருவேன் அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கு ஒரு கார் இருப்பதா அவருடைய அஃபிதாவத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொருத்தர் இனோவா கார் கேட்டார் தெரியுமா, அவர்கிட்ட ஆல்ரெடி 2 இனோவா கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி சன் நியூஸ் வெளியில் விட்டுருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக எக்ஸ்போஸ் ஆக வேண்டியவங்களாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. உண்மை பேச வேண்டும் அப்படிங்கிறவங்களாம் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியிலையும் போய் ரீச் ஆகுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் திருச்சி சிவா அவர்கள், அவர் தான் இங்கே திமுகவினுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசினதும் ஒரு வைரல் தான். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதம் இருக்கும் எல்லார்ட்டையுமே நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட மட்டும் வணக்கம் சிவா அப்படின்னு சொல்லுவார். நான் அதுக்கு பதிலாக ஹஷ்கமஸ்கா அப்படின்னு சொல்லி குஜராத்தில் ஒரு வார்த்தையை படித்து வச்சுருக்கேன். அப்படின்னா குஜராத் மொழியில் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது அர்த்தம். என் தாய்மொழியில் அவர் கேட்கும்போது அவர் தாய்மொழியில் நான் கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆஹா அண்ணன் தம்பிடா மாமா மச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி திமுக பாஜக இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்களாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி திமுகவினுடைய எம்எல்ஏ என் மாமா அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி துணை சபாநாயகர் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அது என்னங்க மாமா மச்சான், உங்கள் மாமா மச்சான் யாருன்னு எனக்கு தெரியுமா, ஏதாவது ஜியோ போட்டிருக்கா, அவங்க மாமா தான் இவர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டினுடைய ஆர்டர் ஏதாவது இருக்கா, அதனால் அவங்களுடைய பெயர் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு இந்த மாமா மச்சான்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதுவும் கடுமையாக அவர் சொன்னது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டைம் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. இதெல்லாம் வந்து இல்ல, நீங்க எல்லாம் வந்து சீனியரா வந்து உட்காந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜீவோ ஏதாவது இருக்கா? இருங்க ஏதாவது ஜீவோ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜீவோ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்க இருக்கிறவங்க சட்டம் போட்டு பேசாதீங்க, உட்காருங்க. உறுப்பினர் நீங்க பேசுங்க. குறிப்பா சட்டமன்ற தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படி சொல்லாதீங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்பப்போ எந்திரிச்சு வந்துடுறாரு, அதனால சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் சிரிப்பலை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா காட்பாடி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு துரைமுருகன் அவர்கள் ஞாபகத்துக்கு வருவார். ரொம்ப சீனியராக இருந்தவர், ஒரு பெரும் நடிகர், வேற யாருமே இல்லை, சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னாங்க, இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதே பெரிய விஷயம், அதுவும் பயங்கரமான சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த சீனியர்ஸுக்கே ஓய்வு கொடுக்க
வைத்து விட்டார் எங்களுடைய தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி காட்பாடியினுடைய எம்எல்ஏ அவர்கள் பேசினது கண்டிப்பாக திமுக மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். ஏன்னா துரைமுருகன் அவர்கள் சாதாரண ஒரு நபர் மட்டும் கிடையாது. கருணாநிதி அவர்களுடைய காலத்தில், ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில், இப்போது உதயநிதி அவர்களுடைய காலத்திலும் இருந்து வருகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போது அவர் இல்லவே இல்லை, காட்பாடி எம்எல்ஏவா இப்போ சுதாகர் இருக்கார் அப்படின்னு சொல்றத திமுகவால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதை இப்போ நோண்டி வெளியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்க வேண்டும். அடுத்தா பைத்திய மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவினுடைய சில நபர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அடிக்க கை வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் லைவில் நமக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ ஆமாம் போ தெரியலை. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, அது ஐபிஎல் கேமரா மாதிரி ஒரு 4-5 வியூ வச்சுருங்க ஐயா, நாங்கள் எந்த வியூ வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்குறோம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதோ இல்லையோ மக்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஐயா விஜய் அவர்களே, அந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் செவிசாய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமன்றத்தில் எல்லாரும் கப் ஜிப்புன்னு இருப்பாங்க. எங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கை வாங்கியிருக்காங்க, நாளைக்கு அடிக்க பாய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது தான் மக்கள் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்திய மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாங்க பைத்திய மாதிரி பேசுறான்னு சொல்றதெல்லாம் அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே எஸ், அவையிலிருந்து அதெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் பெரிய அளவில் இப்போ அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்காக திமுக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வழி அவங்களுக்கு கிடைக்கல. என்னதான் திமுக காரங்க இந்த பக்கமாக ஒரு பதில் சொன்னாலும் அதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு தாவேகா ரெடியாக இருக்காங்க. சொல்லப்போனால் திமுக தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது. வாக்குவாதத்தில் கூட திமுகவால் இப்போ ஜெயிக்க முடியல. திமுகவில் இருக்கக்கூடிய பயங்கரமான சீனியர்ஸால் கூட அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து நிற்க முடியல. டேட்டா வச்சு அடிச்சுக்கிடுறாங்க தாவேகா. அப்போ டேட்டா இருக்கும்போது இவங்களால் எப்படி பேச முடியும் என்பது தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான சில விஷயங்கள் லைவாக நம்ம பார்த்தால்தான் இந்த அளவுக்கு வீக்காக தான் இருந்திருக்க நம்முடைய ஆளும் கட்சி, இப்போ இந்த அளவுக்கு வீக்காக இருக்க நம்முடைய எதிர்கட்சி அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக பயமா என்ன, பிஜேபின்னு சொல்கிறதுக்கு பயமா அப்படின்னு சொல்லலாம் ஒரு எம்எல்ஏ கேட்டிருந்தார். அதாவது இந்த பக்கம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தார். அதுக்கு 2 பேர் சொன்னாங்க, பயமா அப்படி ஒன்று எங்கள் அதிகாரத்திலே இல்லை, அதுவும் எங்கள் தலைவர் அதிகாரத்திலே இல்லை. அவர் இப்போ மேகதாதுவாக இருக்கட்டும், காவேரி பிரச்சனைக்காக இருக்கட்டும், அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சட்டப்படியான அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் நாங்கள் இப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் எங்களுடைய போராட்டம் மக்களுக்காக இருந்து கொண்டே இருக்கும். அவங்கள நொரநாட்டியம் சொல்லி இவங்களை மேலே தூக்கி வச்சு இதுக்காக மட்டுமே எங்கள் தலைவர் வரல, எங்கள் தலைவர் மக்களுக்காக இருக்கிறார், பயம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எப்படி எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசுவாங்க அப்படின்னு சொன்னதை 2 பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கனவுல கூட நீங்களாம் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு போட்டா இருப்பாருங்க. அம்பிட்டு தான் திமுகவினுடைய இக்கோ சிஸ்டம் எல்லாமே ரொம்ப வாயடைச்சு உட்கார்ந்துருப்பாங்க. ஐயோலாம் என்னதீங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உறுப்பினர்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். கடைசியா மாப்பிள்ளைக்கு பதவி வெறி அப்படிங்கிற ஒரு வீடியோவை நீங்க பார்த்தே ஆக வேண்டும். வேற ஒண்ணுமே இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசினது தான். 10 வருட கூட்டணி வெறும் 10 நாட்களில் பறந்து போய்விட்டதே அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய விசிகாவை பற்றி ரொம்ப கேவலமாக இப்போது விசிகா தாவேகாவுடன் இணைந்து விட்டார்கள் கூட்டணியில். ஸோ அதை ரொம்ப விமர்சிக்கும் வகையாக 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க இப்போ 10 நாள் அங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ மறுபடியும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். இதை விட கேவலம் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசினது ரொம்ப பெரிய அளவில் வைரல். 10 வருஷமா கட்டி காப்பாத்தினாது அணியே 10 நாள்ல போயிடுச்சு. போச்சா இல்லையா? 10 வருஷமா கட்டி காப்பாற்றி அணி. கொள்கை ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கொள்கை ரீதியாக மாநில உரிமை சார்ந்து ஏதாவது விட்டுக் கொடுத்தாங்களா? பிஜேபியோட ஏதாவது சமரசம் செய்தார்களா? கொள்கை ரீதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி ஒரு 10 நாளில் 10 ஆண்டு காலம் தொடர்ந்த பல தேர்தல்களாக தொடர்ந்த ஒரு அணி ஒரே ஒரு தேர்தல் பின்னடைவுல இல்லாம போச்சு? அப்போ 10 ஆண்டுகளாக தொடர்ந்த கொள்கை கூட்டணியே 10 நாளில் காணாமல் போகும் என்றால் கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஸோ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்றத்துக்கான ஒட்டுமொத்தமான விஷுவல்ஸையும் அது கூட என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி 2 வீடியோ போட்டுட்டோம். அடுத்த தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். அது நாளைக்கு காலையில் as usual 6 o'clock வந்துடும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.